ரியல் லைஃப்ல நீங்க எப்படி ஆக்சுவலி உங்களுக்கு அந்த மாதிரி ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கா ஜூனியர்ஸ் கிட்ட இருந்து? வந்திருக்கா? அந்த ஸ்டோரி ஏதாவது ஷேர் பண்ணீங்கன்னா? ஐயோ இல்ல, காலேஜ் படிக்கிறப்போ ஜூனியர்ஸ் கிட்ட இருந்து ப்ரப்போசல்ஸ் எப்படி நீங்க அதை ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப ஃபேக்டாக சொல்லணும்னா எனக்கு ஜூனியர்னு தான் இருப்பாங்க. பட் என்னோட ஒரு வயசு பெரியவங்க, என்னோட ஈக்குவல் ஏஜ் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க மேபி லைக் ஒரு இயர் தள்ளி வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க எனக்கு டைரெக்டாக ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற ஜூனியர்ஸுமே ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. லைக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி நான் கதையாக சொல்கிறது? அது வேணாம், அப்புறமா சொல்கிறேன். ஓகே, ஃபைன். அண்ட் உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்திருக்கா? அண்ட் பிக் பாஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய வந்து ஃபேன்ஸ்லாம் போட்டு விடுவோம், கொளுத்தி விடுவோம். ஆல்வேஸ் நிறைய இல்லாமல் இருக்குமா? கண்டிப்பாக. சாக்லேட் பாய் வேற. ஏங்க நீங்களே பேசி கெடுத்துட்ருக்கீங்க. அந்த மாதிரி எதுவும் வரல. ஃபேன்ஸ் எல்லாம் இப்போதைக்கு ஃபேன்ஸ் எல்லாம் சொல்கிறது ரொம்ப அது ஒரு பெரிய வார்த்தை ஒன்று. அதுக்கான நிறைய உழைப்பு போடணும். ஸோ மேபி ஒரு வெல்விஷராக இந்த பையன் பிடிக்கும்ன மாதிரி பண்ணலாம், அப்படி தான் ஒரு மெசேஜஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இவங்கள மாதிரி ஜூனியர் சீனியர்ஸ் எல்லாம் எனக்கு வரல.